இந்த சமூகத்துக்காக, சமுதாயத்திற்காக நான் பண்ணாத நல்லதே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் தூக்கி என்னை வெளியே போட்டு போயிட்டான். பணம் இருப்பவனுக்கு தான் கோஷம் போடுறான். நீங்கள் நல்லாவே பாருங்க, பணம் காசோடு ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்பாக மிகப்பெரிய அதாரிட்டியாக ஆள் பலத்தோட எல்லாரையும் மிரட்டி வாழ்ந்தவருடைய குடும்பங்கள் 3 தலைமுறைக்கு பிறகு நிலைத்திருக்கிறதா? அவர்களுடைய நிலைப்பாடு இப்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 3 தலைமுறைக்கு முன்பாகவும் அவர்கள் வறுமையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த சமூகத்திற்கு நல்லது மட்டுமே செஞ்சாங்க அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப சிறப்பாகவே இருப்பாங்க. அவங்க செயல்பாடுகளும் திட்டங்களும் சிறப்பாகவே இருக்கும். அப்போ ஏன் இவர்களுக்கு இந்த மாதிரி சிறப்பான பலன் இருக்கு? நல்லவர்கள், நீங்கள் வறுமையாக இருந்தாலும், பணம் இல்லாமல் இருந்தாலும், காசு இல்லாமல் இருந்தாலும், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயம் உங்கள் சந்ததிகளை, உங்கள் வாழ்வாதாரத்தை, உங்கள் பொருளாதாரத்தை நிச்சயமாக உயர்த்தும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மகாலட்சுமியுடைய வாசமும் அருளும் அரவணைப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் இந்த ராசிகளில் நல்லவர்களாக வாழ்வதற்கான வாய்ப்பு ஒரு புறம், கெட்டவர்களாக வாழக்கூடிய வாய்ப்பு ஒரு புறம் தள்ளப்படுகிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லவர்களாக வாழ்வதற்கான வாய்ப்பு உங்கள் ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கும். அதுவும் உங்கள் ஜாதகத்துலேயே கிடைக்கும். எப்படி சார் அப்படின்னா, லக்கணாதிபதி 5-9 அமர்ந்திருப்பது, குரு சுக்கிரன் தொடர்பு ஏற்படுவது, சுபக்கிரகத்துடைய பார்வையில் இருப்பது, இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் வரும். சமுதாயத்திற்கான சீர்திருத்தத்தை பற்றிய எண்ணங்கள் வரும். சமூகத்திற்கு சீர்கேடான வேலைகள் செய்யணுங்கிற எண்ணங்கள் வராது. வாழ்வாதாரத்தில், பொருளாதாரத்தில் என்றாவது ஒரு நாள் ஒரு உயரத்தை பிடிப்பாங்க. ஏன் சார் இவங்க உயரத்தை பிடிக்கிறாங்க? நல்லது செஞ்சவங்க, கடுமையாக உழைத்தவங்க மீது குற்றச்சாட்டுகள் வருது. நீங்கள் நல்லா பாருங்கள், சோதனைகள் வந்து தான் தீரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெரிய ஆளுக இந்த உலகத்தில் மக்களுக்காக நல்லது செஞ்சவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நல்லது செய்தவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய தான தர்மங்கள் செஞ்சுருப்பாங்க, தர்மகர்த்தா பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏதோ ஊழல் பண்ண மாதிரி அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போட்டு அவங்க மேலே பெரிய கேஸ்லாம் போட்டதான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவர்கள் செய்த சமூக பணி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். இன்றைக்கி நம்ம பெரிய அளவில் இருந்த பெரிய பெரிய மகான்களெல்லாம் நிறைய வசூல் பண்ணி கோவில் கும்பாபிஷேகம்லாம் பண்ண ஆள்கள் மேலெல்லாம் கேஸ் இருந்தது. அவர்கள் கூட இருந்தவர்களே அவங்கள போய் ஒரு சிக்க வைக்கணுங்கிற மாதிரி ஒரு வழிமுறைகளை, ஒரு ஆதாரங்களை திரட்டி அவங்களை கொண்டு மாட்டி விட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நல்லவர்களுக்கு சோதனை வருவது சகசம்தான். ஆனால் அவங்க பூர்வ புண்ணியத்தால் நல்ல இடத்தை போய் அடைஞ்சிருவாங்க. எம் ஜெயபால், விருச்சிக ராசி, மகர லக்கணம், கேட்டை நட்சத்திரம். ஓகே, நீங்கள் இப்போ இவங்க என்ன தோணும் அப்படின்னா, விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியுமா? வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குமா? பொருளாதாரம் சிறப்பாக இருக்குமா? என் வாழ்க்கையினுடைய முடிவு தான் என்ன அப்படின்னு கேட்பீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், விருச்சிக ராசி என்பது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் என்பதனால பல சோதனைகளை கடந்து வர வேண்டியிருக்கு. அப்போ இந்த சோதனைகளை இதை கடந்து செல்கிற போது தான் வாழ்க்கையில் ஒரு அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கான வளர்ச்சி கிடைக்குது. விருச்சிக ராசியை பொறுத்தளவில் பயங்கரமான சோதனைகளை கடந்து வர வேண்டியிருக்கு. வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்க கடந்து வருவாங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கவும் செய்வாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த மகர லக்கணத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னா அவர்கள், நான் அது குழந்தையாக இருந்தால் கூட வித்து வாங்க சொல்வேன். அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், கருமாவை சுமந்து வருகிறது, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை சுமந்து வருகிறது, போராட்டமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறது. இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு செவி சாய்க்காமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு பிறகு, 35 வயதுக்கு பிறகு தான் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த மகர லக்கணத்தில், மகர ராசியில் பிறக்கிறவங்க, அது குழந்தைகளாக இருந்தாலும் வித்து வாங்கினா சிறப்பு. ஏன்னா நிறைய போராட்டங்களையும் சோதனைகளையும் கடந்து தான் அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை பிடிக்கிறாங்க.